இந்த நெக் டிசைன் எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 6 இன்ச்சு உயரமும் 3 இன்ச்சு அகலமும் இருக்கிற மாதிரி நெக் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 2 இன்ச்சுக்கு மேலே உள்ள அளவோட சென்டர் பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கமாக தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு போல் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கீழே இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அந்த இடத்துல இருந்து வெளிப்பக்கமாக தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வெளிப்பக்கமாக தள்ளி 1/4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்க இல்லைங்களா, அதிலிருந்து உள்பக்கமாக 1 இன்ச்சு போல் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போது இந்த 1/4 இன்ச்சும் இந்த 1/4 இன்ச்சு ஒன்றா ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு கர்வ் லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் காட்டுற பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு உள்பக்கமாக தள்ளி 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரையும் ஃப்ரீ ஹேண்டாக ஒரு லீவ் டிசைன் மாதிரி நான் கொடுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை வந்து கேன்வாஸ் பேப்பரில் அப்படியே ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணிக்க வேண்டியதான். எக்ஸ்ட்ரா வெளிப்பக்கமாக சுற்றி ஒரு 1 இன்ச்சு அளவில் ரவுண்ட் நெக் மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த கேன்வாஸோட அளவு மாறாமல் இருக்கிறதுக்காக தான். அவ்வளோதான், நெக் வந்து கிடச்சிச்சு. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். பாய்.